வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ், அதாவது ஹோட்டல் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவிக்காக நம்ம முந்திரி, கசகசா, தேங்காய், தக்காளி இதெல்லாம் எதுவுமே அரைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஈவன் நமக்கு இதுல மிக்சிக்கு வேலையே இல்லை. ரொம்ப சிம்பிளான மசாலா, அது நம்ம வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மசாலா யூஸ் பண்ணி இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி நம்ம இன்னைக்கு பண்ணலாம். சிம்பிளா பண்ணக்கூடிய ரெசிபி, ஆனா டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு. வெங்காயம் சாஃப்டா வதங்கட்டும். வெங்காயம் லேசா வதங்கினதும் 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குருமா அப்படிங்கிறதுனால 5-6 பல்லு பூண்டு நான் கிரஷ் பண்ணி சேர்க்கிறேன். நீங்க வந்து பூண்டு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்குள்ள வெங்காயமும் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு. வெங்காயமும் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு அழகா வதங்கிருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கப்ல 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம நல்லா சிலிப்பி எடுத்துக்கணும். இந்த தயிர்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். மிளகாய் பொடி நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம கூட கம்மி கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கனால இது கொஞ்சம் சூடாறி இருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தயிரை இதுல சேர்த்துடலாம். நான் இன்னும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். இது ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml தண்ணி சேர்க்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்தோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை, இதை கையால நல்லா அப்படி கிரஷ் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடியா கட் பண்ணிக்கிற கொத்தமல்லி தூவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம். இல்ல இந்த மாதிரி திக்கா வேணா திக்கா பண்ணிக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹோட்டல் ஸ்டைல நல்ல ரிச்சான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி நம்ம பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் சப்பாத்தி பண்ணிருக்கேன். இந்த சாஃப்டான சப்பாத்தியோட இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையா இருக்கு. இந்த கிரேவி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் சேர்த்தா கூட நல்ல ரிச்சா இருக்கு. நம்ம வந்து முந்திரி, கசகசா, தேங்காய் எதுவுமே சேர்க்கலன்னா கூட நம்ம தயிர் சேர்த்ததுனால அந்த அழகா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அதே நேரம் நம்ம தக்காளியும் சேர்க்கல. இந்த தயிரே வந்து இந்த தக்காளி வேற லேசான ஒரு புளிப்பு கொடுத்துருக்கு. உருளைக்கிழங்கும் வீட்டுல இருக்கிற இந்த மசாலாவும் இருந்தாலே போதும். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி பண்ணிடலாம். இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணும். பண்ணி முடிக்கும் போது இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது சூடு ஆறும் போது பர்ஃபெக்டா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சப்பாத்தி பூரியோட, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டா வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு கிரேவிய இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க.
ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரம் ரொம்ப ரிச்சாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.